பழனிவேல் ராமஜெயம் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் அவருடைய வாழ்க்கையில் 13 வருடங்களுக்கு மேலாக மது போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். ஆரம்பத்தில் நான் விமோச்சனா இல்லத்துக்கு வரும்போது நான் ஒரு நல்ல மனநிலையோடு சுதந்திரமான நினைவோடு நான் வரவில்லை. அதே வேளை ஜெயமன இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில்? எனக்கென்று ஒரு சில கொள்கைகள், எனக்கென்று சில தகுதிகள், எனக்கென்று சில உத்தியோகங்கள் எல்லாம் கிடைத்து எனக்கு இப்போ நான் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தாக வரவேற்கத்தக்கதாக ஒரு மனுஷனாக இப்போ நான் இருக்கிறேன். இன்றைய காலத்தில் இந்த குடி போதைப் பொருள் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மற்றும் எதை எடுத்துக்கொண்டாலும் அதாவது விளம்பரங்கள் அதிகரிக்கிறது. எதற்காக விளம்பரம் அதிகரிக்கிறது? நல்ல விஷயங்களுக்கும் விளம்பரம் அதிகரிக்கிறது, கூடாத காரியத்துக்கு விளம்பரம் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அந்த விளம்பரத்திற்கு பின்னால் நாங்கள் எப்படி போவோம் என்ற தீர்மானம் நாங்கள் தான் எடுக்க வேண்டும். நல்ல விஷயத்துக்கு எடுக்கிறதா அல்லது நாங்கள் கூடாத வழிக்கு போகிறதா? சுருக்கமாக நல்ல விஷயத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், நாங்கள் நல்லதை பின்பற்றுவோமானால் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல மனிதர்களான சமுதாயத்தில் வாழலாம். நீங்கள் தீர்மானம் எடுப்பது எந்த விஷயத்துக்கு என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள்.